வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு டிஷ்ஷுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட மல்லிகை பூ மாதிரி இட்லியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கறி குழம்பு, இது ரெண்டுமே தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். இட்லி காம்போங்க. நீங்கள் காலையில் சுட சுட இட்லியும் அந்த கொதிக்கிற குழம்பு ஊற்றி அப்படியே ஆவி பறக்க சாப்பிட்டு பாருங்க, சொர்க்கம். நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு சும்மா நினைக்காதீங்க, வேற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டவங்க இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் லாஸ்ட்டாக, அதை பார்த்துட்டு மறுபடியும் சாப்பிடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவுடைய ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்ணனோட பையனுக்கு வந்து 2வது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. உங்கள் எல்லாரோட சேர்ந்து நானும் தீக்ஷிதனுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோன்னே. இன்னைக்கு யார் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கருணை இல்லத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, காலையிலே வந்து இட்லியும் கறி குழம்புன்றது பசங்க சாப்பிடாத ஒரு விஷயம். என்னதான் மதியானத்தில் பிரியாணி போட்டாலும் இது வந்து ஒரு புதுசான ஒரு டிஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்துங்க, எல்லாருமே எழுந்து காலையில் இட்லிலாம் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து குழம்பு வைக்கிறது மட்டும் பார்க்க போறீங்க. இந்த மாதிரி சைடில் குழம்பு வச்சு இட்லி சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். காலையிலே சாப்பிடுங்க. அதுவும் தீபாவளி வருது, தீபாவளி ட்ரை பண்ணுங்க. தீபாவளிக்கு அம்மா சென்டர்லாம் நிறைய பேர் செய்ய மாட்டீங்க, அந்த சண்டே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ஓகேங்களா? சாப்பிட்டுட்டே எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வைக்கிற கறி குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த திக்னஸுக்கு செஞ்சு அந்த இட்லியில் அதை ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், வேற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு பீஸ் சிக்கன் பீஸ் வச்சு ஒரு வாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சரி வாங்க கறி குழம்பு எப்படி வைக்கலான்றத பாருங்க. நம்ம சேனலுடைய மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, சமைக்கிறோம், சாப்பிடுறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். பாத்திரம் காஞ்சி ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டுக்கலாங்க. பெருஞ்சீரகம் போட்டுக்கிறோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ, பிரியாணி இலை. சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய். பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க, கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா எண்ணெயில வதக்குங்க. அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம், லாஸ்ட்டாக மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி. அடுத்தது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மிளகாய் தூள். நம்ம நார்மலாக குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது சூடுதுங்க. அதுக்குள்ளார கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் மசாலா, தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுதான் காரத்துக்கு, கலருக்கு ஏல தண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. டைம் 6 வச்சுக்கோங்க.
ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்பு பாருங்க செம்மையா கொதிச்சு வருது. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கறி குழம்புக்கு ரொம்ப முக்கியமான பேஸ்ட்டுங்க. முந்திரி, தேங்காய், கசகசா இது மூணுமே சேர்த்து அரைக்கணும். கசகசா வந்து சுடுத்தலை கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா மஞ்சிரும். பாருங்க கறி குழம்புக்கான கலர் வந்துச்சா, அது ஊற்றினோடனே வேற மாதிரி. ஆஹா, குழம்பு வேறு லெவலில் கொதிச்சிச்சு. அப்படியே கருவேப்பிலை மல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை மல்லி போட்டு இறக்கிடலாங்க. இட்லியில் குழம்பு மிதக்க ஊற்றி வச்சுக்கிறேங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய குழம்பு ஊற்றி இட்லியை போட்டு பரட்டி அப்படியே ஒரு கறி பீஸ் அப்படியே வச்சு சும்மா அருமை சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கறி குழம்புல வந்து கொஞ்சம் கார தூக்கலாக வச்சிங்கன்னா அந்த இட்லிக்கு சூப்பராக மேட்சாக இருக்கும். ஆஹா, சந்தோஷமாக இருக்கு. கறி அப்படியே பஞ்சு மாதிரி வந்து போயிடுது. இங்கே பாருங்கள், எவ்வளோ குழம்பு ஊற்றினாலும் காலியாகினே இருக்கும். தட்டு ஃபுல்லாக குழம்பு வந்துதா பாருங்க, காலி ஆயிடுச்சு. அதுதான் இந்த இட்லி கூட கறி குழம்பு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாக வைக்கணுன்றது. அப்படியே இட்லி வந்து அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி குழம்பெல்லாம் உறிஞ்சி சும்மா அப்படியே மெதப்பாப்பில் சாப்பிடும்போதே டெம்ப் பண்ணுறாங்க. பார்க்குற உங்களுக்கு டெம்ட் ஆச்சான்னு சொல்லுங்கள் கமெண்டில். திட்டாமல் கோவப்படாமல் பக்குவமாக சொல்லுங்கள். இப்போ தான் டோனி மாமியார் வீட்டுக்கு போன மாதிரி கூச்சப்பட்டு லைட்டாக தொட்டு சாப்பிட்றோம். குழம்பு தவிர்த்து அதாவது இதை அப்படியே ஒரே இங்கே பாருங்க, ஒரு இட்லி அரை வாயில் அப்படியே முடிச்சிடலாம் ரைட்டா. ஆனால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சு அது அப்படியே அது என்ன சொல்லுது, குழம்பு சொட்ட இருக்கணும் ஒரு வாக்கம், அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ குழம்பு இருந்த மாதிரி தெரிஞ்சது இல்லை. இப்போ பாருங்கள் குழம்பே இல்லை, மறுபடியும் ஊற்றுறோம் பாருங்கள் குழம்பு. இந்த ஏரியாவில் வரும் குழம்பு ஊற்றுங்க. ரோட்டில் போகிறவங்களாம் எங்களை பார்த்துட்டு பாவமாக பார்த்துட்டு போகிறாங்க. ஐயோ காலையிலே டெம்ட் ஆகுறாங்களே. நம்மள பாவம்னு பார்க்குறாங்களா? கறியே எடுக்கக்கூடாது, அவங்க பாவமாக போகிறாங்க. கறியே எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் இதை பார்த்தாங்கன்னா கறி எடுத்துருவாங்க இன்றைக்கி போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை. நான்லாம் சட்னி வச்சாங்க வீட்டில், நம்ப மாட்டீங்க, இவ்வளோ பெருசாக இருக்கிறேன் என்னடா போய் சொல்லணும்னு நினைப்பீங்க. 3 இட்லி மேலே சாப்பிடவே மாட்டேன். நீங்கள் பாருங்கள் வெளுத்து வாங்குறேன். போதும் போதும் முடிச்சிடலாங்க. கேமராமேனு
கடுப்பாக வராங்க, போதுன்றாங்க. நாக்கு அப்படியே அவனுக்கு மாயம் எச்சி முழுங்குறான். டான்ஸிங் ரோஸ் மாதிரி டான்ஸ் ஆடுறது உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இப்போ 7:45 ஆகுது. 8 மணிக்கெலாம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம், கமிட்மெண்ட் கொடுத்துருந்தோம். இங்கே இருந்தாங்க போகிறது 4 மணி நேரம் கரெக்டாக இருக்கும். எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? தம்பிக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. சரியா? தம்பியோட பேரு தீக்ஷிதன். சரியா? விஷ் பண்ணலாமா? பாட்டு பாடலாம். சரி, ஓகேப்பா, எல்லாருக்கும் பாய் 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 பாய். தீஷ் எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாய் சொல்லிட்டாமா கூட. ஹாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சண்டே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சண்டே காலையிலேயே ஒரு 9 மணி வரை சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்கும். நம்ம சேனலுக்குலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை அழுத்துருங்க. ஓகேங்களா? மறுபடியும் உங்களுக்கு இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறோம். பாய்.